பொறந்து நம்ம வீட்டு பெரியவங்க நமக்கு பேர் சூட்டும் போதே சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் ஆக போறாங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் ஆக போறாங்க. அதே மாதிரிதான் இவங்களுக்கு வந்து வானத்தின் மகள் அப்படின்னு ஒரு அழகான பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, வியோமிகானா வானத்தின் மகள்னு அர்த்தம். டாட்டர் ஆஃப் த ஸ்கை அப்படிங்கிறது. இது வந்து இவங்க கிளாஸ் 6th படிக்கும் போதுதான் இவங்களுக்கு தெரியவே வருது. அப்புறம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்ட இவங்க இன்ஸ்டன்டா இன்ஸ்பயர் ஆகி அன்னைக்கு டிசைட் பண்ணவங்களாம், நம்ம வானத்துல பறக்க போனோம், வானத்துல கண்டிப்பா பறந்தே ஆகணும். வழக்கமா எல்லா பேருமே ஒரு கேள்வி வச்சிருப்பாங்க, என்ன படிக்கிறேன்னு. ஆமாங்க, 1990ல வியோமிகா சிங் உத்தரப்பிரதேச மாநிலத்துல உள்ள லக்னோல பிறந்திருக்காங்க. நான் ஸ்கூலிங்காக டெல்லியில இடம் பெயர்ந்திருக்காங்க. ஸ்கூலிங் முடிச்ச கையோட டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பிடெக் இன் என்வரன்மெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. ஸ்கூலிங் அண்ட் காலேஜஸ்ல அதிகமா என்சிசில ஆக்டிவா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி எல்லாம் கிளியர் பண்ணி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒரு பைலட் கோர்ஸையும் முடிச்சிருக்காங்க. 10 டிகிரி படிச்சாலும் அட்லாஸ்ட் நம்ம கிட்ட என்ன வேலை பார்க்கறதா கேட்பாங்க. ஆமாங்க, வியோமிகா சிங் 2004ல எஸ்எஸ்சி அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் முடிச்ச கையோட டிசம்பர் 18, 2004ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2017ல விங் கமாண்டரா ப்ரொமோட் ஆகுறாங்க. அட்லாஸ்ட் பெர்மனன்ட் கமிஷனா 2019 டிசம்பர் 18 அதாவது சேம் டேட்லயே ப்ரொமோட் ஆயிருக்காங்க. கெரியர் ஹைலைட்ஸ் பார்த்தலாமா? நவம்பர் 2020ல அருணாச்சல் பிரதேஷ்ல உள்ள ஹை ஆல்டிடியூட்ல ரெஸ்கியூவரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், நார்த் ஈஸ்ட் மாதிரி சேலஞ்சிங்கான பிளேஸ்ல ஓவர் 2500 ஹார்ஸ் வந்து சீட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் பைலட்டிங் சீட்டாக் இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணியிருக்காங்க. இதுவே கேட்க ரிஸ்கா இருக்கு, பட் அவங்க பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. இவங்க கிட்ட ஒரு எலைட் குவாலிஃபிகேஷன் இருக்கு. என்ன தெரியுமா? மாஸ்டர் கிரீன் கார்டு. அதாவது ஹையஸ்ட் டெஸ்டினேஷன் இன் ஹெலிகாப்டர் பைலட்ஸால மட்டும்தான் மாஸ்டர் கிரீன் கார்ட்ஸ் வாங்க முடியும். முக்கியமா சேலஞ்சிங் டெரைட்ஸ் அண்ட் வெதர்ஸ்ல போனவங்களால மட்டும்தான் மாஸ்டர் கிரீன் கார்டை வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிரீன் கார்டை இவங்க ஹோல்ட் பண்றாங்க. கேட்கவே சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல. அண்ட் ஃபைனலி இவங்க ஆஃப் டியூட்டிஸ்ல இருக்கும் போது ஸ்ட்ராட்டஜி டெக்ஸ்டர்ஸ், மிலிட்டரி பயோகிராபிக்ஸ் தான் அதிகமா படிப்பாங்க. அவங்க கிட்ட எனக்கு பர்சனலா அவங்களோட ரெஃப்ளெக்டிவ் லீடர்ஷிப் ரோல்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க எப்படி டிஃபைன் பண்றதுன்னு தெரியலங்க. மவுண்டனரா, ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்கரா, கிரியேட்டிவிட்டிவா, இல்ல மென்டாரா, என்ன மாதிரி சொல்றதுன்னே தெரியல. ஒரு டெடிகேட்டட் ஸ்கூல் கேர்ள்ல இருந்து ஒரு டிட்டர்மைண்டட் ஐஏஎஃப் ஆபீசரா மாறி இருக்காங்கன்னா சின்ன விஷயம் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் ஃபெமினிசம் பேசுறோம், பட் ஃபெமினிசம்னா என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுறோமா அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நான் சொன்ன இந்த 5 விமென்ஸும் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆயிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ஸ்பயரா இருக்க போர்ஷனை பத்தி பேசணும்னா யாரை பத்தி பேசணும்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணாம போயிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆயிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நான் பேசுறது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா?